ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னு. பானிபூரி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பானிபூரியோட பெல்லட்ஸ் பப்பட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நான் ரெடிமேடில் வாங்கி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பேனில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பப்பட்ஸாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈக்குவலாக உங்களுக்கு ஃப்ரை ஆகும். பானிபூரிக்கு வேணுங்கிற பூரிஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மெயினான பானி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். 3லேருந்து 4 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஹாஃப் லெமன் பிழியறதுக்கு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது இந்த பானி தான் நிறைய இடங்களில் காரம் ஆகிடும். நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால காரம் நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த லெமனை பிழிஞ்சு அரைச்சிட்டு வர போகிறேன். லெமனில் சீட் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அது கசப்பு கொடுத்துடும். இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணணும். அந்த தண்ணி மட்டும் போதும். அதில் இருக்கிற சக்கையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ட்ரெயின் பண்ண லிக்விடோட 1 லிட்டர் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் உப்பு, ஜீரகத்தூள், சாட் மசாலா இது 3 மட்டும் சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சால்ட்டோ இல்லை சாட் மசாலா, ஜீரா பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெடியானதும் கவர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 4 பொட்டேட்டோ நான் இங்கே பாயில் பண்ணி எடுத்து கையால் ஸ்மாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு சேர்த்துக்கிறேன். உப்பு, ஜீரா பவுடர், சாட் மசாலா இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இதுக்கும் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு எல்லாமா கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி, பானியும் ரெடி. நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பூரிஸை கையில் எடுக்கும் போதே தெரியுது அவ்வளோ ஃபர்மாக இருக்குது. அதில் அந்த பானியை விடுறத வெளியில் ஒழுகவே இல்லை. நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்குள்ளே அந்த பானியெல்லாம் வெளியில் வந்துடும். இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிவிட்டு பானிலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, என் சின்ன பொண்ணு இங்கே வெயிட்டிங் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் பைட். கையை நீட்டிட்டு வந்துட்டா. நான் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். யம்மியாக இருக்குது அப்படின்னா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பானியெல்லாம் வெளியில் சிந்தாமல் சாப்பிட்றேன்னு சொல்கிறா. இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை. நம்ம கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். நம்ம வீட்லேயே அடிக்கடி குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். ஏதாவது பார்ட்டிஸ், கெட் டுகெதர்னால் நம்ம வீட்டில் செஞ்சு தரலாம். எல்லாருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த பானிபூரி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.